பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் நலமோ நலம். நீங்களாம் நலமா சொல்லுங்கள். உங்கள் ஊரில் வெயில் அடிக்க சொல்லுங்கள். எங்களுக்கு மும்பையில் வெயில் வந்து அந்த அளவு வெயில் காலம் ஒன்றும் ஆரம்பிக்கல. ஆரம்பமும் இப்படி இருக்குது. இனி போக போக 4 மாதம் எங்களெல்லாம் வறுத்து எடுத்துரும். கடாயில் போட்டு வறுக்கிற மாதிரி வறுத்துரும். அந்த அளவு வெயில் வெளியே நிற்க முடியல. வெளியே வந்தால் அப்படியே கண்ணெல்லாம் கூசுது. தினம் 300லேருந்து 400 ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு பெட்ரோல் போடுறாரு. இவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த வெயிலில் அப்படி நிப்பாட்டாதடா, இந்த வெயிலெல்லாம் இந்த பெட்ரோலை உறிஞ்சிக்கணும். இது உண்மையாக பொய்யா சொல்லுங்கள். எனக்கு அப்படி தோணுது. வெயிலே இன்னும் வண்டியில் வந்து இப்படி கை வைக்க முடியல, அந்த அளவு கொதிக்குது. அப்போ பாருங்கள், அப்போ பெட்ரோல் வந்து எரியுமா தீயுமா தீயாத சொல்லுங்கள். இவருக்கு அதை பற்றிலாம் எதுவுமே கவலை இல்லை. வண்டியில் எங்கே என்னென்ன குஜராத்தி லாடை அடிக்கிற மாதிரி அடித்து வச்சுருக்காரு பாருங்கள். ஹெல்மெட்டை இந்த மாதிரி இது வச்சுட்டாரு. உங்களுக்கு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களா? பெட்ரோல் வந்து வெயிலில் வந்து பறந்து போகும், தீஞ்சு போகும். என்னோட கணிப்பு அப்படி தான். உங்கள் கணிப்பு எப்படின்னு சொல்லுங்கள். கடைக்குள்ளே 12 மணி ஆயிட்டுனா வெயில் வந்து அப்படியே உள்ளே வந்து நம்ம உட்கார முடியாது. அதுக்காக நான் என்ன செய்வேன்னா, இந்த செட்டை அப்படியே கீழே இழுத்துருவேன். இழுத்தா வந்து என்ன ஆகும், இந்த பாதி வெயில் வெளியே போயிடும். முந்திலாம் இவர் எங்கே வெளியே போனால் தான் இந்த கண்ணாடியை கண்ணில் மாட்டுவார். இப்போ வந்து கடைக்குள்ளே மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. மும்பையில் எது வந்தாலுமே குளிர் 4 மாதம், வெயில் 4 மாதம், மழை 4 மாதம், எல்லாமே மூணுமே வச்சு செய்யும். ஆண்டு முன்னேற்றது. கரண்ட் எதுவும் போய்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன், இருக்க முடியாது. இன்னைக்கு கரண்ட்டுக்கு பிரச்சனை, கரண்ட் இருக்குது. ஆரம்பமே தூள் கலப்புது. முடிவு எங்கே போகுதுன்னு தெரியல. நல்லா ஆற்றுல போய் உட்காந்து நல்லா வந்து தண்ணிக்குள்ளே உட்காந்துக்குன்னு இருக்கணும் போல் தோணுது. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் கொஞ்சம் இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டார்டர் வந்து ஒரு கஸ்டமருது. இது வந்து எரியலை, ஆனால் ஹீட் ஆகிட்டு. இப்படி லைட்டு வந்து போய் லைட்னால் கரண்ட் வந்து போய் இருக்கும்போது என்ன செய்யணும், பட்டனை ஆஃப் பண்ணிடணும். அப்படியே விட்டனால இது கனெக்ட் பண்ணாமல் எல்லாமே இப்படி பொடி பொடியாகிட்டு தெரியுதுங்களா. சேம் இதுவும் இப்படி தான் இருக்குது. இதுவுமே ஹீட் ஆகிட்டு. இது நம்ம ஹீட் ஆகிடுச்சு. அப்படி ஆகிட்டுனா இது ஒன்றும் செய்ய முடியாது. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் புது காயில் கட்டணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் அதே மாதிரி நம்ம தண்ணி மோட்ரு தீயலை, ஆனால் தண்ணி இழுக்க மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேரிங் ப்ராப்ளம். क्या ப்ராப்ளம் इसका? बेयरिंग का है, पैकिंग का है. நம்ம இன்ஜினியர் சொல்லிட்டாரு பேரிங் போடணும், பேக்கிங் போடணும். சில கஸ்டமர் சொல்கிறாங்க இது வரையும் தண்ணி லீக் ஆகுதுன்னு. இதுக்கும் நம்ம வந்து செய்யணும். இவரோட ப்ராப்ளம் என்னென்னா, மற்ற நேரம் பேசிக்கிட்டே இருப்பார். நான் வீடியோ எடுக்கிறத ஃபோனை கையில் எடுத்தோடனே நான் ரொம்ப நல்லவன்ப்பா, நமக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் பாவம் மாதிரி அமைதியாகிடுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் கிடையாது. இவர் கத்துனார்னா நம்ம முழு மொபைலோட ஸ்பீக்கரே கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு சவுண்டு. ஆள் எப்படி இருக்காரோ சவுண்டு அதுக்கு மேலே. ஆமாம், நாங்கள் இது எப்போவுமே ஓப்பன் பண்ணும் போது அந்த கஸ்டமரோட ஒரு இன்சிலும் போட்டு நம்பரும் போட்டுருணும். ஏன்னா இது இதில் வரக்கூடாது, இது இதில் வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு பாடியை கழட்டி இங்கே வச்சாச்சு. பையை தூக்கி மோட்டரை தூக்கி பையில் வச்சிடலாம், மாற்றி சொல்லிட்டேன். இது இங்கே வச்சாச்சு ஒரு பார்ட்ஸு. இன்னும் ஒன்று தூக்கி இங்கே வச்சாச்சு. அதுலேயும் கஸ்டமரோட பேர் போட்டு மாதிரி வைக்கூடாது பார்த்தீங்களா. இப்போ நம்ம பையுக்குள்ளே ஜாமானை கடைக்கு வச்சாச்சு. இந்த பை கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆகுது, நல்லா உழைக்குது. இதுவும் மாறிடக்கூடாது, இது தனியாக வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபேனெல்லாம் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் அதில் பொடி பாருங்கள். இப்படி தான் அதில் பொடி வரும். அப்போ இப்படி வந்தாலே நம்ம மோட்ரு ஹீட் ஆகிடுச்சுன்னா அர்த்தம். இது வந்து இப்படி லேசாக உடம்புல படும்போது நமக்கும் மூக்கிலலாம் போயிட்டுனா மூக்கு குடையிற மாதிரியே இருக்கும். அதனால் இது அப்போ க்ளீன், ஏன்னா ஆசிட்லாம் உள்ளே விட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி அது பைண்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதனால் இப்போ நம்ம கமல் சார் பேக்கை தூக்கி போட்டு பிறப்பிட்டாரு. வெயில் தான் ஓவர். என்ன செய்ய, வேலை பார்க்காம சோத்தில் கை வைக்க முடியாதுன்னு சொல்கிற நிலைமைக்கு இன்றைக்கி நம்மெல்லாம் நம்ம இல்லை, நான் தள்ளப்பட்டுட்டேன். நம்ம உழைச்சாதான் நமக்கு பூவா, நம்ம உழைச்சாதான் நமக்கு கஞ்சி. ஹெல்மெட்டை மாட்டியாச்சு. இனி இவர் இருக்கிற வரைக்கும் பெருசாக எதுவும் கஸ்டமர் வரல. இப்போ கரெக்டாக பார்த்தீங்களா. இப்போ கஸ்டமர் வந்து அர்ஜென்ட் பொருள் சொல்லுவார். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்கும், மண்டையை போலக்கு பாருங்கள். சூரிய பகவான் அந்த ஆக்ரோஷமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வெளியே நின்று வளன்னு பேசுகிறத விட்டு நம்ம கடைக்குள்ள வந்தாச்சு. இப்போ தங்கக்குட்டி பிள்ளைங்கெல்லாம் வெயில் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் எல்லாம் குடுன்னு உள்ளே ஓடி பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு தண்ணியை நான் கப்பில் வைப்பேன். அந்த தண்ணி பத்தலைன்னா டைரெக்டாக வாளியில் வாயை விட்டு குடிப்பாங்க.
நம்ம இப்போ கடவுளில் வந்தாச்சு, இல்லை நம்ம மண்டை பிறந்துடும் நமக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றையோட அப்டேட் இவ்வளோ தான். உங்கள் ஊரில் வெயில் எந்த அளவு இருக்குது? இங்கே சூரியன் பகவான் வந்து ஆக்ரோஷமாக நம்ம குறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் நம்ம என்ன தான் பார்வை பார்த்தா நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். அவரை நம்ம எதிர்த்து கொள்ள முடியாது. அதனால் அவர் வர்றதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் குடிப்போம், வெள்ளரி காய வாங்கி சாப்பிடுவோம், எண்ணெயை வைப்போம், தினம் குளிப்போம். அப்படி தான் நம்ம இந்த 4 மாதத்தை கடக்கணும். இப்போ நம்ம செட்டை லேசாக இறக்கிடலாம். இல்லைன்னா வெயில் வந்து எண்ணெய் வந்து ஒரு வழி ஆக்கிரும். இப்போ நம்ம லைட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருவோம். இப்போ வேலை ஒன்றும் இல்லை. டூர் போயிட்டாரா, இப்போ கஸ்டமர் வந்து எங்களுக்கு அர்ஜென்ட் வேலை தாங்க, அர்ஜென்ட் வேலை இருக்குது, அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருக்கும் என் வீடியோ அனுப்பி பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? யானைக்கு எப்படி தும்பிக்கையோ அதே மாதிரி எனக்கு நம்பிக்கைக்கு நீங்கள் மட்டும்தான். ஓகே, நல்லா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வர வர குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய உள்ளங்கள் எனக்கு வந்து தைரியம் கொடுத்துட்ருக்கீங்க. தேங்க்யூ வெரி ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க பொண்ணான கையால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கெலாம் பணம் காசு எதுவுமே இல்லை. எதையோ அமுக்கிறேன்னு நினச்சி என்ன அமுக்கி அப்படியே படிப்படியாக தூக்கி விட்டுருங்க. லவ் யூ.